ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 24, 2026 என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்றத முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரத்சந்திரா சொல்லிட்டு இருக்காரு அபூர்வா கிட்ட, நான் உடனே பூமிக்கு அடுத்தது கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகலான் இருக்கேன். இப்போ நட்சத்திரா சொல்கிற மாதிரி இப்போ நட்சத்திராவுக்கு கல்யாணம் ஆகிட்டு பூமிக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடாது. அதனால் நிறையா பிரச்சனை வரும். வெளியில் நிறையா ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் நான் பூமிக்கு கல்யாணம் ஏற்பாடு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கள் ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு தான் நட்சத்திராவை பேசி வச்சுருந்தேன். இப்போ பூமிக்கு கல்யாணம் நின்று போனதுனால அந்த பையனையே பூமிக்கு பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் நாளைக்கே அவங்கள வர சொல்கிறேன் பொண்ணு பார்க்க அப்படின்னு சொல்கிறாரு. அபூர்வா சொல்கிறா, இது மாதிரி இப்போ வேணாம் மாமா, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா சொத்து கல்யாணம் ஆகி போயிட்டாருன்னா பூமி பேரில் எல்லா சொத்தையும் சரத்சந்திரா எழுதி வச்சுருவாருன்ற பயத்தில் இப்போ வேணாம் மாமா, பிரச்சனை நிறையா இருக்குல்ல, ககன் பூமி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம பூமிக்கு தான் பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை நான் நாளைக்கே அவங்கள வர வச்சு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி நான் பூமிக்கு கல்யாணம் சீக்கிரமே பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறா அபூர்வா, அவவும் மருதாணி சித்தியும் போய் இது மாதிரி நான் இந்த சிவான்றவர் எங்கள் வீட்டுக்கு பூமியை தேடிக்கிட்டு வந்தாராமே, அவர் அவரோட வீடியோ ஏதாச்சும் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் யார் மேடம், நீங்கள் தான் சொந்தக்காரங்கன்னு அவங்க வீட்டுக்கு வரப்போகிறவர் தானே நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுதா, நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு சொந்தக்காரவங்க தான், இருந்தாலும் விசாரிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்ஐ பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எஸ்ஐ மர்டர் பண்ணிட்டாங்க. இது மாதிரி உங்கள் அந்த பையன் தான் ஒரு டெடிபியர் வச்சுருந்தான். அதில் தான் ஏதோ எவிடன்ஸ் வீடியோவை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருந்தார் எங்கள்கிட்டையும் இன்ஸ்பெக்டரு. அந்த வீட்டிலேருந்து தானே நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சம்மந்தம் இருக்கா, அந்த ஆதாரத்தை அழிக்க வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அபூர்வாட்ட. இருங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்கன்னு அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு போயிட்டு மருதாணி சித்திட்ட கண்ணை காமிச்சு வண்டியிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அவர்கிட்ட கொடுத்து இது மாதிரி அன்றைக்கி சிவா வந்தால அவன் எப்படி இருப்பான் அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த அபூர்வா சொல்கிறத கேட்டுட்டு காசை வாங்கிக்கிட்டு சரின்னு நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு. போலீஸ் அன்றைக்கி சிவா வந்தது எல்லாம் காமிக்கிறாரு லேப்டாப்பில். காமிச்சது அவள் பார்த்துக்கிட்டா. உடனே மருதாணி சித்திக்கிட்ட இப்படி கண்ணை காமிக்கிறா ஃபோட்டோ எடுக்க சொல்லி அதையும் எடுத்துக்கிட்டு 2 ரவுடியை ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா சாரதா வீட்டில் போய் அவங்க இந்த பொம்மையை எப்படியாச்சும் எடுத்துடணும், எவிடன்ஸ் அங்கே அதில் தானே இருக்குது அந்த பொம்மையில், அப்படின்றதுனால அவங்க போய் 2 ரவுடியை ரெடி பண்ணி இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சாரதா வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. சாரதா சொல்கிறா, நான் அனாதை ஆசிரமத்துலேருந்து தானே வந்திருக்கீங்க, இருங்க நாங்கள் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லவும், அம்மா எங்களுக்கு பணம் வேணாம்மா, எங்களுக்கு பசங்க அனாதை ஆசிரமத்தில் விளையாடுறதுக்கு பொம்மைங்கள்லாம் இல்லை, பொம்மைங்க கொடுத்தா நல்லாயிருக்கும், பொம்மைங்க தாம்மா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாரதா சொல்கிறா, சரி நான் உங்களுக்கு பொம்மைங்க இருந்தால் நான் தரேன்னு சொல்லிட்டு பூரியை கூப்பிட்றாங்க. பூரி, நீ சின்ன வயசில் யூஸ் பண்ணி விளாண்ட பொம்மைலாம் இருந்தால் எடுத்துகிட்டு கொடு, இவங்க அனாதை ஆசிரமத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, அம்மா அதெல்லாம் என்னோடய மெமரிஸு, நான் எப்படி தர்றது அப்படின்னு பூரி சொல்கிறா. இது அனாதை ஆசிரமத்தில் அந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு தான் இது கேட்குறாங்க, அதெல்லாம் நமக்கு புண்ணியம், இது மாதிரிலாம் சொல்லாதம்மா, குடும்மான்னு சொல்கிறாங்க. சரின்னு பூரியும் சரி அவரோட பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறா. நாய் பொம்மை, கரடி பொம்மை, இன்னும் என்னென்னமோ பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்க வைக்கிறா, ஒரு 7-8 பொம்மை போல். இதுதான் பொம்மையா அப்படின்ற மாதிரி 2 பேரும் கேட்குறாங்க. அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. இதுதான் என்னது அப்படின்னு பூரி டென்ஷன் ஆகுறா. இவ்வளோ பொம்மைங்க இருக்குது, இதுதானான்னு கேட்குறீங்க, இது பத்தாதா அப்படின்ற மாதிரி. அதுக்கு இல்லைம்மா, இன்னும் ஏதாச்சும் பொம்மை இருந்தால் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு உதவும், அதனால தான் கேட்குறேன்ற ரவுடி சொல்கிறானுங்க. சரி, அப்புறம் இவருக்கு யோசனை வருது. சிவா ஒரு அழுக்கு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வரான்ல, ககன் கூப்பிட்டு வரும்போது அந்த ஞாபகத்துக்கு வருது. ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொம்மையை ககன் ரூம்லேருந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அந்த பொம்மையை கொடுக்குறா.
சாரதா இன்னும் அரிசி மூட்டைலாம் தராங்க. அதை வந்து உள்ளே எடுத்துருவாங்க வண்டியை அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து என்ட்ரன்ஸில் நிற்க வைக்கிறாங்க. அந்த எல்லாத்தையும் எடுத்து இந்த முக்கியமான பொம்மை இருக்குல்ல, சிவா எடுத்துருந்த பொம்மை, அதை மட்டும் வந்து தனியாக மேலே எடுத்து வைக்கிறான். அது வந்து மேலே எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் கீழே எடுத்து வைக்கிறான். ரொம்ப ஆவலாக வந்து இவளும் அபூர்வாவும் மருதாணி சித்தியும் வந்து ககன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்திலே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 பேர் ரவுடியும் பொம்மை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. அப்போ தான் அந்த வண்டி வருது. வண்டியில் வந்தோடனே எங்கே அந்த பொம்மை ஆவலாக கேட்டுட்டு இருக்கும் போது இது பின்னாடி தாம்மா இருக்குது, எடுத்துகிட்டு வரேன் இருங்கன்னு போய் பார்க்குறாங்க. பொம்மையை காணுன்னும் போது ரொம்ப அதிர்ச்சி அடையிறா வந்து அபூர்வா. அதிர்ச்சி அடைஞ்சிட்டு சொல்கிறா, எங்கடா அந்த பொம்மையை காணும், என்னடா பண்ணீங்கன்னு அவங்க 2 பேரையும் போட்டு இருக்கு மேடம், இங்கே தான் இருந்துச்சு, நாங்கள் மேலே தான் எடுத்துகிட்டு வந்தோம், அந்த பொம்மையை காணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் மருதாணி சித்தி இருமா அவசரப்படாமல் இங்கே தாம்மா இருக்கும், நம்ம போய் வந்த வழியே போய் பார்க்கலான்னு சொல்லி வந்த வழியே வரைக்கும் போகிறாங்க. அந்த பொம்மையை காணும். அதுக்குள்ளே ஜெகன் வீடுக்கிட்டே வந்துடுறாங்க. இங்கெல்லாம் உழுவுலன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தாம்மா விழுந்திருக்கோம், கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு வரும்போதே அந்த மினி லாரி இருக்குல்ல, அது வந்து ஆடி வந்ததுனால உள்ளேயே விழுந்துருச்சு போல இருக்குது. அதனால் அந்த பொம்மை வந்து அங்கேயே தான் இருக்குது போல, கங்கன் வீட்டு இதிலே தான் இருக்குது. அதை வந்து இன்னும் யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் நக்ஷத்ராவுக்கும் செர்ரிக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் வந்து ரெடி பண்ணுறாங்க. மீரா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க. செர்ரிக்கும் நட்சத்திராவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அபூர்வா இங்கே வா, நீ என்ன நினச்சிட்ருக்க, நட்சத்திரா வந்து கூப்பிட்டு போகிறா, அபூர்வா நீ என்ன நினச்சிட்ருக்க, நாங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இதை வந்து இந்த முதல் இரவை நிறுத்தலான்னு பார்த்தா நீ என்னத்துக்கும் சரி சொல்லி நீனும் சரி சொல்லிகிட்ருக்க, என்னடி நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறா. இவ சொல்கிறா, நீ எத்தனையோ தடவை வந்து எனக்கு ககன் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ககன் மாமா கல்யாணம் நீ பண்ணி வைக்கலமா, நீ எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணியா, நானே என் லைஃப் டிசைன் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் என் விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து ரூம்குள்ளே போகிறா. பூமி அங்கேருந்து வரா, பால் எடுத்துக்கிட்டு வெளி டம்ளரில், நீ இனிமேலாச்சும் செரியை புரிஞ்சுக்கோ, செரி ரொம்ப நல்லவன், செரியை வந்து இனிமேலாச்சும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படாத, நாங்கள் வந்து செர்ரி வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டா, நீ ககன் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ நினைக்காத, எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ரூம்குள்ளே போயிட்டு, சரி மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ண, சரி மாமா நான் வந்து அப்பா வந்து சொன்னதுனால நானே வந்து என் மனசை மாற்றிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறா. என்னடா இவ இப்படி நடிக்கிறாளேன்னு இவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து பால் கொடுக்குறா. உன் கூடலாம் என்னால் சேர்ந்துலாம் வாழ முடியாது, சீப்போ அந்த நவுந்து போ அப்படின்னு சொல்லி பாலை தட்டி விட்டுறான். மாமா நீ ஏன் மாமா வந்து என்னை நம்பவே மாட்டேன், நான் வந்து மாறிட்டேன், என்னை சந்தேகப்படாதன்ற மாதிரி நடிக்கிறா. இவன் நடிக்கிறான்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான்னா தானே அடிச்சுக்கிறான் நட்சத்திரா. அடிச்சுக்கிட்டு வந்து பூவெல்லாம் வந்து தலையிலேருந்து உதுத்து விட்றா. என்ன பண்ணுறேன்ட்டு வந்து செர்ரி கேட்குறான். ஒன்றுமே சொல்ல மாட்றா, கத்துறா கடந்து. செரியை நடிக்கா செரின்னும் போது அபூர்வாவும் மருதாணி சித்தியும் வெளில நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவ குரல் கேட்குறத பார்த்துட்டு ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சு நட்சத்திரம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பூவெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுக்கிட்டு அவன் என்னை அடிச்சிட்டான், என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அழுவுறா எல்லார்ட்டையும். அப்போ தான் வந்து சரச்சந்திரா, கேபி, மீரா, பூமி எல்லாரும் வராங்க. வந்து இது மாதிரி என்னை வந்து அழுவுறா, ரொம்ப என்னை வந்து செரி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அழுவுறா. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது, கேபிக்கும் பூமிக்கும் தெரியுது இவன் நடிக்கிறான்றது. சரச்சந்திராட்ட வந்து சொல்கிறா, அப்பா என்னை வந்து செரி வந்து அடிக்கிறான், நான் பூமி கல்யாணம் எடுத்ததுக்காக தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன், உன் கூட சேர்ந்து வாழணும்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது சரச்சந்திரா வந்து இல்லைம்மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கா, நீ என்னடா நடுவில் பேசிகிட்டு இருக்க, வாய மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினப்பா, தட்டி விட்டான் அப்படின்னு சொல்லும் போது, மாமா தட்டி தான் விட்டேன், ஆனால் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, நீ வாய மூடு, நீ பேசவே பேசாத, என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கல்ல, நீ என்ன நடுவில் வர, நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரச்சந்திரா. இது மாதிரி ரொம்ப அடிச்சிட்டான்ப்பா, இவன் வந்து பூமியோட
கல்யாணம் நிறுத்ததுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு நடிக்கிறாரு. நடிக்கிற அவர் ரவிச்சந்திரன் நம்பிட்டு செர்ரியை வந்து அடிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ணுற, உன் இதுக்கு வந்து என் பொண்ணு சேர்ந்து வாழ்கிறது உனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு சொல்கிறான் நட்சத்திரா, நான் பெட்டில் படுத்துக்கிறேன், நீ வந்து சோபா படுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதோட வந்து கேபி வந்து ஃபோன் பண்ணுறாரு சாரதாவுக்கு. இது மாதிரி பூமிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறா. இதில் ஒத்துக்கிட்டாளா பூமி அப்படின்னு கேட்குறா சாரதா. பூமி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கினாலும் அவங்க வந்து நடத்தியே தீருவாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க பூமிக்குன்ற போது, ஏன் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவ பூமி, அவள் கண்டிப்பாக இன்னொருத்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி அழுவுறா. என் பூமி வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வரமாட்டாளான்னு சொல்லிட்டு அழுவுறா. அதெல்லாம் நீ அழுவாத, என்ன நடக்குன்றத கண்டிப்பாக நடக்கும், நீ எதுவும் வருத்தப்படாதன்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்து பூமியை வராங்க. பூமியை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.